ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரை மசியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பூண்டு, 3 தக்காளி, 1 வெங்காயம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம இப்போது எல்லா குவான்டிட்டியும் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணணுமோ அந்த அளவுக்கான குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரையை ஒரு வாணலில் போட்டு அது கூடவே தக்காளி, ஜலம் தேவையான அளவு விட்டு அது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகா, சிறிதளவு உப்பு, கீரை மசியெல்லாம் உப்பு தாங்காது, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வதங்கினத்தை போட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி பேஸ்டாக ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வானம் வச்சு அதில் எண்ணெய், கடுகு, அதோட உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கீரை, தக்காளி, காஞ்ச மிளகா, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வல்லாரைக்கீரை மசியல் தயார். இவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வல்லாரைக்கீரையோட பயன்களை நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே எல்லா கீரையுமே எடுத்துக்கும் போது வல்லாரைக்கீரை தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருக்கு. வல்லமை மிக்க கீரை என்பதனால இது வல்லாரைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்துக்கள், அப்புறம் தாது உப்புக்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே அடங்கியிருக்கு. ரத்தத்துக்கு தேவையான சத்துக்களையும் சரிவிகித அளவில் கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மூளை நன்கு செயல்பட தேவையான ஊட்டச்சத்துக்களை தகுந்த முறையில் பெற்றிருக்கிறது. இதனாலேயே வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதே என்ற பழமொழி ஏற்பட்டது. இதனை தினமும் எடுத்துக்கொள்வது நன்மையை தரும். அந்த வகையில் வல்லாரைக்கீரையானது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. வல்லாரைக்கீரை தொண்டைக்கட்டு, காய்ச்சல், சளி குறைய உதவுகிறது. உடல் சோர்வு, பல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்களை குணமாக்குகிறது. வல்லாரைக்கீரையை கொண்டு பல் துலக்கினால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் தன்மை நீங்குமாம். வல்லாரைக்கீரை நரம்பு தளர்ச்சியை குணமாக்கி மூளை சோர்வை நீக்கி மூளையின் சிந்திக்கும் திறனை அதிகரிக்கும். அஜீரண கோளாறுகளை சரி செய்யும். மக்களான பார்வையை சரி செய்யும். பால்வினை நோய்கள், வெண்குஷ்டம் போன்ற நோய்களுக்கு வல்லாரை சிறந்த மருந்தாகும். பிரசவத்திற்கு பின் தாயின் உடல்நிலை தேறுவதற்கு வல்லாரை இலைகளை இடித்து சாறெடுத்து பனக்கற்கண்டோடு சேர்த்து கொடுக்கலாம். வல்லாரை இலையை வாயில் போட்டு மென்று விழுங்கினால் குடல் புண், குடல் நோய், வாய்ப்புண், வாய் நாற்றம் ஆகியவை நீங்கும். வல்லாரைக்கீரை பொதுவாக இருதய பலத்துக்கும் தாது விருத்திக்கும் உதவுகின்றது. வல்லாரை இரத்த சோகையை போக்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். வல்லாரை இலையை உலர்த்தி நன்கு பொடித்து பாலில் கலந்து தினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் குடித்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிந்து போகும். கண்டிப்பாக வல்லாரைக்கீரை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மசியலாகவும் பண்ணி சாப்பிடலாம், தொகையில் அரைச்சி சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எப்படியோ ஒன்று கீரையை நீங்கள் சாப்பிட்டா போதுங்க. இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரை மசியல் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு நாள் இதே வல்லாரைக்கீரையை வச்சு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போன்ற ஆரோக்கிய உணவு குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பவித்ரா குட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.